அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிற யாரோ தான் சிலைய திருட திட்டம் போட்டிருக்காங்கய்யா. நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா அது உறுதியா தெரியுதுயா. இந்த லெட்டர் எழுத இன்னொரு காரணமும் இருக்கு. திருடனை புடிச்சு கொடுத்த 2வது நாள்ல அவனை அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சுங்கய்யா. ஏன்னா அது நிச்சயமா விபத்தா இருக்க முடியாது. அவரை கொலை பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. என்ன கொடுமைனா இதெல்லாம் உங்க வீட்டை சேர்ந்த யாரோ தான் செய்யறாங்க. இப்ப நான் எழுதுற எல்லாத்தையும் உங்களை நேர்ல சந்திச்சு சொல்லணும் தான் நினைச்சேன். நம்ம கோவில்ல இருக்கிற சிலைய நம்ம வீட்டு ஆளுங்களே திருட முயற்சி பண்ணிருக்காங்களா, ஒரு கொலையும் பண்ணிருக்காங்களான்னு நீங்க எவ்வளவு மனசு வேதனைப்படுவீங்கய்யா. உங்க வேதனைய பாக்குற தைரியம் இல்லாம தான் எல்லாத்தையும் இந்த கடிதம் மூலமா எழுதுறேங்கய்யா. மறுபடியும் சிலை திருட்டு நடக்காம தடுக்கணும் ஐயா. அதோட திருட்டு சம்பவத்துக்கு காரணமா இருந்தவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணுங்கய்யா. அவங்கள விட்டுட்டா அம்மன் சிலைக்கே ஆபத்து வந்துடும். இந்த விஷயத்தை பத்தி போலீஸுக்கோ குருக்கள் கிட்டயோ கூட நான் சொல்லல. உங்க சொந்தங்களா இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்பிதான் நான் போலீஸ்க்கு போகாம இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதினேன். இப்படிக்கு எப்போதும் உங்கள் நிழலில் வாழும் ஜமீன் விஸ்வாசி சந்திரன். ஆனா என்னென்ன இப்படிலாம் எழுதியிருக்கான். இந்த லெட்டரையும் சாவியையும் துர்கா கௌரி மூலமா கொடுத்து விட்டுருக்கான்னா அப்ப துர்கா லெட்டரை பிரிச்சு படிக்காமல இருந்திருப்பா. கண்டிப்பா படிச்சிருப்பான்னு தான் தோணுது. ஆனா இத துர்கா போலீஸ்ல கொடுத்ததுதான். என்கொயரி பண்ண போலீஸ் நம்மள தேடி இங்க வந்திருக்கோம்ல. அதை விட்டுட்டு நமக்கு எதிரான ஒரு முக்கியமான ஆதாரத்தை எதுக்கு நமக்கிட்டே கொடுக்கணும்? மாமா, துர்காவை பொறுத்த வரைக்கும் போலீஸ், கோர்ட்டு, வக்கீல், ஜட்ஜு எல்லாமே அவதான். நாம பேசலாம், கத்தலாம், புலம்பலாம். ஆனா ஃபைனல் தீர்ப்பும் சரி, பனிஷ்மெண்ட்டும் சரி அவ கொடுக்கறது தான். நமக்கு தான் இதெல்லாம் ஆதாரம். ஆனா அவளுக்கு வேண்டியதெல்லாம் ஒன்லி சேதாரம் தான். ஏய், எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, சேதாரம் உனக்கு வந்துடக்கூடாதுன்னு அப்பப்ப துர்காவுக்கு ஜால்ரா அடிக்கிற. அத்தை காவேரி, வீணா உள்ளதுதானே சொல்ற? பெரியவரே, இது வரைக்கும் துர்காவோட ஸ்டைலே அதானே. அவளுக்கு நம்மளை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அதை வச்சு சட்டப்படி நம்மளை சிக்க வைக்கவும் மாட்டா. ஏன் நம்மளை சாகடிக்கவும் மாட்டா. நமக்கு உதவி பண்ண 3 பேரு கொடூரமா செத்துருக்கானுங்க. சில திருட்டு விஷயமும் வெளியில வந்துருச்சு. இப்ப இந்த சாவியையும் லெட்டரையும் கௌரி மூலமாவே அந்த துர்கா கொடுத்து விட்டுருக்கா. இது மூலமா நம்ம நிம்மதியையும் தூக்கத்தையும் கெடுக்கணும். அடுத்து என்ன நடக்குமோங்கிற பயத்துல நாம தினம் தினம் சாகணும். ஆனா செத்துறக்கூடாது. தினம் செத்து செத்து பொழைக்கணும். இப்ப இதத்தான் அந்த துர்கா பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிங்க, நம்ம தூக்கத்தை கெடுக்கதான் இத பண்ணிருக்கான்னு நாம அலட்சியமா இருந்துட முடியாதுல்ல. இத வச்சு நாம எதிர்பார்க்காத எதையாவது அவ பண்ணி தொலைச்சிட்டானா என்ன பண்றது? அத பத்தி எல்லாம் யோசிக்காம இருப்பானா? 18 ஊரை கட்டி ஆண்ட ஜமீன் பரம்பரையிலிருந்து வந்தவன் நானு.